ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் முடிஞ்சு. இதில் இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் 2026 ஆர்சிபி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஆக்ஷனில், அவங்களோட பிக்ஸு எப்படி ஃபேர் ஆகிருக்கு அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் தேர் ஸ்குவாட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபியை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தே கேம் இன் வித் லிமிட்டட் பர் 16 crores தான் வந்தாங்க. பிளேயிங் லெவன்லேயுமே பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஒன்லி பேக்கப்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தே காட் அ ஸ்டீல்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு வெங்கடேஷ் ஐயர் 7 crores எடுத்தோடனே தே காட் அ ஸ்டீல்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி மற்ற டீம்ஸ் விட்டாங்கன்னு தெரில. ஆக்ஷன் டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் அ பிளேயர், but if another team wants the player so badly, then they are showing the signs that they want so badly. நம்ம அந்த விலையை ஏற்றி விட்டு அவனோட விலையை தாண்டி ஒரு விலையை கொடுத்து அவனை வாங்க வச்சு அவன் பர்ஸை காலி பண்ணுறது தான் ஆக்ஷனோட டைனாமிக்ஸ். மோஸ்ட் டீம்ஸ் அதை பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட காவ்யா மாறன் அதை பிரசாந்த் வீருக்கும் சரி, கார்த்திக் சர்மாவுக்கும் சரி, அதை சிஎஸ்கே வச்சு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் எல்லா டீம்ஸுமே ரொம்ப டென்டேட்டிவாக இருந்தாங்க. பிளேயர்ஸை பிட் பண்ணலாமா வேணாமா, ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆன்டிசிபேஷனை காட்டக்கூடாது அப்படின்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஆர்சிபி வெங்கடேஷ் ஐயரை ஒரு ஸ்டீலுக்கு எடுத்துட்டாங்க. 7 crores சொல்லி ஆகணும். போன ஆக்ஷன்லேயே பயங்கரமாக போய் 23 crores போனாங்க. பட் தே குடன்ட் கெட் ஹிம், தே லாஸ்ட் ஹிம் டு KKR. பட் இந்த ஆக்ஷனில் அதில் 1/3 ஆஃப் மணிலே வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டாங்க, விச் ஐ திங்க் இஸ் அ ஸ்டீல் இந்த ஆக்ஷன். அண்டர் ரேட்டட் ஸ்டீல்னால் அது வெங்கடேஷ் ஐயர் தான் சொல்லி ஆகணும். அண்ட் தென் ஹேசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப் தேவை. ஏன்னா ஹேசல்வுட் வெரி இன்ஜுரி ப்ரோன். ஆல்ரெடி பேஷஸில் ரூல்ட் அவுட்டு. நெக்ஸ்ட் T20 வேர்ல்டு கப் ஆட போகிறாரு. ஃபுல் T20 வேர்ல்டு கப் ஆடிட்டு வந்தார்னா அவருக்கு ஃபிட்னஸ் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியாது. அண்ட் டி கான் பிளே ஆல் 14 matches. ஸோ 2 or 3 matches கண்டிப்பாக மிஸ் பண்ணுவார். ரெஸ்ட்டு ஏதாவது கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஹேசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப் எடுத்தாகணும். ஹேசல்வுட் மாதிரி அந்த ஹார்ட் லென்ஸ் அடித்து போடக்கூடிய ஒரு பவுலர் எடுத்தாகணும். ஆல்ரெடி துஷாரா இருக்கார் பெஞ்சில். பட் அவர் லைக் டு லைக் கிடையாது ஹேசல்வுட்டுக்கு லைக் டு லைக்கும் இல்லை. ஆக்ஷனில் அந்த குவாலிட்டியில் பெரிய லெவலில் ஓவர்சீஸ் பவுலர்ஸ் யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நான் என்ன நினச்சேன்னா ஆர்சிபி வுட் கோ ஃபார் அ மேட் ஹென்ரி. ஏன்னா அந்த லைன் அண்ட் லென்த் பிடிச்சி பவர் பிளேயில் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னால் மேட் ஹென்ரி இஸ் பீன் ரீசன்ட்லி டூயிங் வெல் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னொன்றுமே எனக்கு தோணுச்சு, எஸ் ஜேக்கப் டஃபி கண்டிப்பாக போவாங்க. ஏன்னா இப்போ கரண்ட்டாக லாஸ்ட் 1 yearல T20 இன்டர்நேஷ்னல்ஸில் நல்லா போட்டுட்ருக்கார் நியூசிலாண்டுக்கு. இஸ் லைக் த நம்பர் 2nd rankடுன்னு நினைக்கிறேன் பவுலர்ஸில். ஸோ ஜேக்கப் டஃபி கண்டிப்பாக போவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி போனாங்க. அவனையும் பேஸ் ப்ரைஸ்லேயே தூக்கிட்டாங்க 2 crores. எப்படி நிறைய டீம்ஸ் இதை விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா இஸ் த நம்பர் 2 ranked பவுலர். இஸ் ப்ரிட்டி நார்மல் ஏஜ் 30 தான். ஸோ எப்படி விட்டாங்கன்னு தெரில. அண்ட் தே காட் ஜேக்கப் டஃபி ஆல்சோ ஃபார் 2 crores. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருந்தாங்க. தே காட் தேர் 2 picks. மெயினாக யார் வேணுமோ அவங்கள எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. தென் தே காட் யாஸ்தேயாலுக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பேக்கப் தேவை. ஏன்னா யாஸ்தேயால் எந்த சிச்சுவேஷனில் இருப்பார், ஆடுவார் ஆட மாட்டாரா தெரில. ஸோ அண்ட் தே காட் மத்திய பிரதேசில் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லக்கூடிய மங்கேஷ் யாதவ் நான் எடுத்ததுக்கப்புறம் தான் யாருன்னு போய் பார்த்தா லெஃப்ட் ஆர்ம் சீமர் who can bat a bit at number 8 or 9 போட்டிருந்துச்சு. ஸோ எடுத்து வீடியோஸ்லாம் பார்த்தப்போ எஸ் டன் வெல் ஃபார் தி மத்திய பிரதேஷ் லீகு. அங்கே யாக்கர்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கான் போல். எஸ் காட் சம் 12 or 13 wickets in 6 matches அந்த மத்திய பிரதேஷ் T20 லீகில். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கான் போல். இஸ் அ பேக்கப் ஃபார் யாஸ்தேயால். இஸ் அ குட் பவுலர்னு தான் சொல்லிடுறாங்க எல்லாருமே பார்க்குறப்போ. ஸோ மங்கேஷ் யாதவ் ஃபார் யாஸ்தேயால்ன்ற மாதிரி தான் இருக்குது சிச்சுவேஷன். அண்ட் பேசிக்காக அதுக்கப்புறம் எல்லாருமே பேக்கப் இண்டியன்ஸ் தான். தே காட் 1 pick விச் தே காட் ஓவர்சீஸ் ஒன்று இருந்துச்சு. நான் யார் எடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரி போவாங்களா. ஏன்னா மற்ற யாருக்கும் பேக்கப் எடுக்க தேவையில்லை. டிம் டேவிட், ரமாரி ஷெப்பர்ட் 2 finishers இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு காமனாக ஒரு பேக்கப் எடுப்பாங்கன்னு யோசித்தேன். பட் தே கான் ஃபார் ஜார்டன் காக்ஸ். வாஸ் 100ல் ரீசெண்டாக 2025 சீசனில் இஸ் த ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ஸோ அவனுக்கு போயிருக்காங்க. விக்கெட் கீப்பர் ஆல்சோ ஈ கேன் பி அ பேக்கப் ஃபார் ஃபில் சால்ட். அண்ட் இல்லைனா டிம் டேவிட் இன்ஜூர்னா ஈ கேன் டூ தட் ரோல் ஆல்சோ at number 5 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அண்ட் மிச்ச பிளேயர்ஸ்லாம் கணேஷ் சௌகான், விக்கி ஆஸ்ட்வெல், சத்விக் தேஸ்வால், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ், விஹான் மல்ஹோத்ரா, இவங்க எல்லோரையும் எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரெட்டி டீசென்ட் அண்ட் வெரி குட் ஆக்ஷன் ஃபார் ஆர்சிபின்னு சொல்லி ஆகணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் தே வாண்ட், அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ்லாம் தேவையில்லை. தே ஜஸ்ட் நீடட் பேக்கப்ஸ். அவங்க எல்லாம் அந்த பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டாங்க. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் வெரி குட் பிக், அப்கிரேட் ஒரு படிக்கல். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு படிக்கலே ஆடல அவங்க நம்பர் 3ல. பட்
க்ளோசர் டு த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற டைமில் யார் நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஈதர் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் ஆர் தேவ்தத் படிக்கல் தே ஹேவ் டு டிசைட். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் வந்து வெங்கடேஷ் ஐயர் வச்சு தான் போவாங்க. ஒரு 4-5 மேட்ச் போயிட்டு இஃப் ஹி பேட் ஸோ பேட்லி ரொம்ப கேவலமாக ஆடுறாருனா தான் தேவ்தத் படிக்கல் திருப்பி வருவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ், வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து இது ஒரு லோ ப்ரைஸு அண்ட் லோ ப்ரெஷர் ஆல்சோ. எஸ், அவன் வந்து கண்டிப்பாக அந்த எல்லா மேட்சும் வின் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவரை சுற்றி நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. he has to do his role perfectly. வந்து ஆக்சிலேட் பண்ணி கொடுத்து ஸ்பின் அடித்து ப்ராப்பராக ஆடி ஒரு நம்பர் 3 அழகாக பண்ணுவார்னு எனக்கு தோணுது. இந்த ஆர்சிபியில் அவர் பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆவார்னு எனக்கு தோணுது. ஸோ ஆர்சிபி வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்லையுமே செமையாக பண்ணியிருக்காங்க. இந்தியனுக்கு ஒரு கோரையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் பேக்கப் பிளேயர்ஸையும் நல்லா வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a வெரி குட் ஆப்ஷன் ஃபார் ஆர்சிபி அண்ட் a வெரி குட் டீம் ஹேஸ் பீன் ஒன்ஸ் அகெயின். நல்லா அந்த டீமை இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்லைட் அப்கிரேட்ஸும் பேக்கப்ஸோடு பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ that is it for RCB's team. ஸோ மிச்ச டீம்ஸோட என்னோடய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.